நமஸ்தே, வெல்கம் டு சுஹா விலாக்ஸ். ஆகஸ்ட் 2025க்கான மதியமா அஸ்வினி கைட்லேருந்து பார்த்துட்ருக்கோம். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் 8th ரோமன் முடியும் நம்ம போட்டுட்டோம். இன்றைக்கி 9th ரோமனான गद्यांश के आधार पर प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए. அதாவது பேசேஜ் ரைட்டிங். ஒரு பேரா கொடுத்துருவாங்க, அதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து அந்த பேசேஜ் அந்த பேராலேயே இருக்கும். அதை வந்து எழுதணும். இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு 5 லெசன்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ், அதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் மாதிரி இந்த 5 லெசன்ஸில் இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே ஏதாவது ஒன்று நமக்கு எக்ஸாமுக்கு வந்துடும், நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா பீர்பல் கி சதுராயி இந்த லெசன்ஸ்லேருந்து பார்க்கலாம். பீர்பல் முஷ்குராத்தே ஹோயே போலா. பீர்பல் சிரித்து கொண்டே சொன்னார், ஜஹாம் நாக் आपके बगीचे का दीप 10 फुट की दूरी तक अपनी गर्मी से दर्दी को दूर कर देता है. ஜஹாப்னா அப்படின்னா அரசே அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்கே பகீஜே கா தீப், அதாவது உங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற விளக்கு 10 फुट की दूसरी तक अपनी गर्मी से दर्दी को दूर कर देता है. 10 அடி தூரம் வரைக்கும் சூடாக்கி குளிரை என்ன பண்ணுது, விரட்டி விடும்னா. அப்போது पर मेरे घर का चूल्हा 5 फुट तक अपना दाब बढ़ाकर चावल नहीं पक सकेगा. அப்போ கேட்குறாரு பீர்பல், என்ன கேட்குறாருன்னா, அப்போ 5, ஆனால் என் வீட்டு அடுப்பில் அதோட சூட்டை 5 அடி வரைக்கும் அதிகப்படுத்தி அரிசியை சமைக்க முடியாதா அப்படின்னு பீர்பல் கேட்குறாரு. அக்பர் को बात समझने में देर नहीं लगी कि बीरबल ने क्या एक नाटक रचा है. அக்பர் வந்து இதுக்கான அவர் பேசின வார்த்தைக்கான வந்து அந்த அளவுக்கு புரியாமல் இல்லை, டக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஏன் வந்து அக்பர் வந்து இந்த நாடகத்தை நடத்துகிறாரு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாரு. उन्होंने तुरंत देहादी को 5,000 रुपये इनाम में देने का हुक्म दिया और बीरबल की खूब तारीफ की. என்ன பண்ணுறாரு அப்படின்னா அக்பர் உடனே, துரந்த் மீன்ஸ் உடனே வந்து அந்த அந்த விறகு வெட்டியான் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து கிராமவாசிக்கு அவருக்கு 5,000 ரூபாய் வந்து பரிசாக கொடுக்க வந்து உத்தரவிட்டுறாரு. பீரவாலை வந்து பாராட்டியும் அவருடைய கிளவர்னஸை பார்த்து खूब तारीफ की, ரொம்ப ஆச்சரியமும் பட்டு பாராட்டுறாரு அக்பர். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். बगीचे का दीप कितनी दूर पर चल रहा था. பகீஜே கா தீப், கார்டனில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு எத்தனை தூரம் முடியும் எரிந்து கொண்டிருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. பகீஜே கா தீப் 10 फुट की दूरी पर चल रहा था. அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்குது. 10 फुट की दूसरी இல்லையா, 10 फुट की दूसरी. அப்போது கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. செகண்ட் கொஸ்டின், अकबर के आते समय बीरबल क्या कर रहा था. அக்பர் வரும்போது பீர்பல் என்ன செய்து கொண்டிருந்தார். अकबर के आते समय बीरबल पका रहा था. अकबर के आते समय, அக்பர் வரும் சமயத்தில் பீர்பல் கியா, கொஸ்டின் அந்த கியாவை எடுத்துட்டு பக்கா ரஹாத்தா சமைத்து கொண்டு இருந்தார். இங்கேயே இருக்க ஆன்சர் பக்கா ரஹாத்தா. தேர்ட் ஒன், அக்பர் நே கியா உஹும் தியா. அக்பர் வந்து என்ன ஆர்டர் போட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. अकबर ने देहानी को 5,000 रुपये इनाम
में देने का हुक्म किया. அக்பர் வந்து அந்த விறகு வெட்டியானுக்கு 5000 ரூபாய் இனமாக கொடுக்க ஆர்டர் போட்டார். அதோட ஆன்சர் பாருங்கள், இங்கே பேசேஜில் இருக்குது. என்ன ஆர்டர் கொடுத்தாரு அக்பர்னே? देहानी को 5000 रुपये इनाम में देने का हुक्म दिया. இல்லையா? தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்கேயே இருக்குது. फोर्थ क्वेश्चन பாருங்க. क्या अकबर ने बीरबल की तारीफ की? என்ன அக்பர் வந்து பீர்பாலுடைய கிளவர்னஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரா, புத்திசாலித்தனத்தை பார்த்து? அப்போ கியாவை எடுத்துகிட்டு என்ன போடணும்? ஹா. எஸ், ஹா, ஆமாம். அக்பர் நே பீர்பல் கி खूब தாரிஃப் கி. அப்படியே கொஸ்டின் எடுத்த ஆன்சர் எழுதிடணும். நெக்ஸ்ட் செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள், பேசேஜ் ரைட்டிங். இது வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா லெசன்ஸில் இருக்குது. आपने दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम सुना होगा. நீ எல்லாரும் வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாங்கிற நேமை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நம்ம பிராத்தமிக்கில் இருந்தே பார்த்துட்டு வரோம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक संस्थीय अधिनियम 14 1964 के अंदर राष्ट्रीय महत्व की संस्था. அதோடைய மீது அப்படி இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். an institution of national importance under Parliament Act 14 1964. இந்த இந்தி பிரச்சார் சபா இதோட எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. इस संस्था के द्वारा संचालित विभिन्न परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या में छात्र भाग ले रहे हैं. இந்த ராஷ்டிர பாஷா ஹிந்தி இதில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸில் லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த நிறுவனத்தின் கீழே வந்து படிச்சுட்டு வராங்க. இன்கி சகாயன் தக்ஷின் கே சாரோன் பிராந்துமே. இதனுடைய பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா 4 ஸ்டேட்லேயும் இருக்குது. ஆந்திராவா, தெலுங்கானா, கர்நாடக், கேரள் और தமிழ்நாடு. இந்த ஸ்டேட்ஸில் எல்லாமே நிறுவிட்டு வராங்க. இந்த நிறுவனம் வந்து நிறுவிக்கொண்டு இருக்குது. दिल्ली में भी इसकी सागा है. दिल्लीलिயும் கூட இந்த பிரான்ச்சு இருக்குது. इन सगाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थिति है. இதனுடைய மெயின் பிரான்ச் எங்கே இருக்குது? சென்னை में स्थिति है. சென்னையில் தான் இருக்குது. एक कार्यालय केंद्र सभा के नाम से भी जाना जाता है. இந்த நிறுவனம் வந்து சபாவில் பார்த்திங்கன்னா யஹ் காரியாலய், இந்த அலுவலகம் வந்து கேந்திர சபா மைய சபை அப்படிங்கிற நேமில் கூட அழைச்சிட்டு வராங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு क्वेश्चन. सभा की परीक्षाओं में प्रतिवर्ष कितने छात्र भाग लेते हैं? இந்த நிறுவனத்தில் எத்தனை மாணவர்கள், கித்தினி சாத்ரோன் அப்படின்னா எத்தனை மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வெளியில் வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. சபாய்க்கு பரிஷாவோன்மே பிரதி வருஷம் ஒவ்வொரு வருஷமும், பிரதி அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. लाखों की இல்லையா? இப்போ இந்த பேசேஜ்லேயே நம்ம ஆன்சர் இருக்குது, இங்கே இருக்குது. परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या में छात्र भाग ले रहे हैं. इதான் फर्स्ट वन கான ஆன்சர். सेकंड वन, सभा की सगाएं किन किन प्रांतों में हैं? இந்த சபா பார்த்திங்கன்னா தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபா வந்து இந்த பிரான்ச்சஸ் கிளைகள் வந்து எந்த இடத்துல அமைந்திருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சகா கி சகாயன் தக்ஷின் கே சாரோன் பிராந்துமே, அதாவது தக்ஷின் சவுத்து சைட் பார்த்திங்கன்னா நாலாபுறங்களும் இது வந்து அமைஞ்சிருக்கு. எந்தெந்த பக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேயே ஆன்சர் இருக்குது. எந்தெந்த பக்கம் நம்ம இங்கே பார்த்தோம்?
दक्षिण की आंध्र व तेलंगाना, आंध्रा व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु में है. अதான் செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர். தேர்ட் ஒன், सभा का प्रधान कार्यालय कहाँ स्थित है. சபாவுடைய மெயின் பிரான்ச் வந்து எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சபாக்கா பிரதான் காரியாலய், அதுவும் இந்த பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள். சபாவுடைய பிரதான் காரியாலய் சென்னை மே ஸ்திதி ஹை, எங்கே இருக்குது, சென்னை மே ஸ்திதி ஹை, இதான் இதோடைய ஆன்சர்.